இந்த கொளத்தூர் தொகுதியில் இவிஎம் மிஷினை இந்த பொட்டியை என்னன்னா இந்த மிஷின் கரெக்டாக இருக்குன்னு ஒரு ஏற்பாடு பண்ணியிருக்கான். யார்? ஸ்டாலின். நான் கேட்குறேன், இந்த மிஷினை நேரடி ஒளிபரப்பில் இந்த மிஷினை ஓப்பன் பண்ணாமல், இந்த மிஷினை எந்த விதமான சாஃப்ட்வேரை பயன்படுத்தாமல், இந்த ஸ்டாலினும் இந்த டிவிகே கட்சிக்காரன் இந்த குளத்தூரில் 2 பேரும் வேட்பாளராக நின்ற நபர்கள் ஓட்டு போடட்டும். இந்த கரப்பான் பூச்சியை வெற்றி பெற வைக்கட்டுமா அல்லது இந்த பாயை வெற்றி பெற வைக்கட்டுமா? நீங்கள் 2 பேர் ஓட்டு போடுங்க, ஆளுக்கு 100 ஓட்டு. இவங்க 2 பேர் ஓட்டு போடாமலே இந்த மிஷினில் யாரை வெற்றி பெற சொல்கிறீங்களோ இந்த 2 பேரில் ஒரு நபரை நான் இந்த மிஷினில் வெற்றி பெற வைக்கிறேன். இது வாக்காளருக்கான ஒரு இவிஎம் மிஷினை பற்றி நேர்மையாக இருக்குன்னு நம்ம நிரூபித்து காட்டலாம். இதை எண்ணுவதனால் இந்த மிஷின் கரெக்டாக இருக்குன்னு சொல்ல முடியாது. உலகத்திலேயே எந்த விதமான சாஃப்ட்வேர் உதவி இல்லாமல் இந்த மிஷினை கண்ட்ரோல் செய்ய முடியும். இந்த மிஷினை ஓப்பன் பண்ணாமல், இந்த மிஷினை எந்த விதமான சாஃப்ட்வேர்களை பயன்படுத்தாமல் இந்த மிஷினை கண்ட்ரோல் செய்து, கொளத்தூர் தொகுதியில் டிவிகேவும் டிஎம்கேயும் வேட்பாளராக நின்றனால இவங்க 2 பேர் மட்டும் ஆளுக்கு 100 ஓட்டு போடட்டும். ஸ்டாலின் 100 ஓட்டு போடட்டும், டிவிகே 100 ஓட்டு போடட்டும். மொத்தம் 200 ஓட்டில் இந்த பாய் 150 ஓட்டில் வெற்றி பெறுவார். அப்போ நேரடி ஒளிபரப்பில் செய்தி அமைக்கும் போது இந்த மிஷின் போலி என்று தெரிய வரும். இந்தியாவில் இருக்கிற அரசியல்வாதிகள் அனைவரும் கைது பண்ணி அவங்களுடைய சொத்துக்களை பறிமுதல் பண்ணி இந்தியாவினுடைய கடனை அடைக்க முடியும். அந்த இந்தியாவினுடைய கடனை அடைச்ச மீதி காசை வைத்து தமிழ்நாட்டில் கையில் குத்தி ஓட்டு போடும் முறையை பயன்படுத்தி இந்த மிஷினை தடை செய்துவிட்டு உண்மையான அரசியல்வாதியை தேர்ந்தெடுக்க முடியும். ஆகையால் இந்த பாய் உணவு போட்டார். நான் அன்றைக்கி சொன்ன மாதிரி தான், எவன் வேண்டாலும் இப்போ ஜெயபாண்டி நான் கூட ஒரு போராட்டம் நடத்த முடியும். ஆனால் அந்த போராட்டத்தில் கலந்துக்கிட்டவனுக்கு சாப்பாடு போட முடியுமா? ஆனால் இந்த பாய் யார்கிட்ட வாங்கினாரோ அதை நம்ம கேட்கக்கூடாது. அதுவாசி அவர் அந்த யார்கிட்ட வாங்கினாலும் அந்த சாதி மதம் பார்க்காம அத்தனை பேருக்கும் உணவு அளித்த இந்த பாய், இவரை நான் வெற்றி பெற வைக்கிறேன். கொளத்தூரில் டிஎம்கேயும் டிவிகேயும் நின்ற தொகுதியில் இந்த பாய் ஓட்டு போடாமலே இந்த மிஷினில் ஸ்டாலின் 100 ஓட்டு போடட்டும், டிவிகே 100 ஓட்டு போடட்டும். ஜெயபாண்டி சயின்டிஸ்ட்டு இந்த மிஷினை எந்த விதமான சாஃப்ட்வேர் உதவி இல்லாமல் இந்த மிஷினை ஓப்பன் பண்ணாமல் இந்த மிஷினை கண்ட்ரோல் செய்து இந்த பாய் வெற்றி பெற வைக்கிறேன் 150 ஓட்டில். டிவிகே 100 ஓட்டு போடுது, டிஎம்கே 100 ஓட்டு போடுது. நேரடி ஒளிபரப்பில் இந்த மிஷின் மூலமாக பாய் 150 ஓட்டில் வெற்றி பெற வைக்கிறேன் ஜெயபாண்டி சயின்டிஸ்ட்டு. இது அந்த மிஷின் தரமானதா தரமில்லையான்னு ஜெயபாண்டி நிரூபித்து காட்ட முடியும். இந்த மாதிரி எண்ணுறீங்கன்னா இதில் எப்படி நியாயம் தர்மம்னு இருக்கும் இல்லையா? இந்த மிஷினில், கொளத்தூர் மிஷினில் இந்தியா பிரதமர் 100 ஓட்டு போடட்டும், மோடி 100 ஓட்டு போடட்டும், தமிழ்நாட்டு முதலமைச்சர் டிவிகே 100 ஓட்டு போடட்டும். 250 ஓட்டில் இந்த பாய் வெற்றி பெற வைக்கிறேன். இந்த பாய் இந்த மிஷின்கிட்ட போய் ஓட்டு போடாமலே இந்த மிஷினில் வெற்றி பெற வைக்கிறேன். அப்போ இந்த மிஷினு தகுதியற்றது, தரமில்லாதது. இந்த மிஷின் முழுமையடையாமலே இந்த மிஷினை பயன்படுத்துவது தப்பு. ஆகையால் தமிழ்நாட்டில் இந்த இவிஎம் மிஷின் ஓட்டு திருட்டு அம்பலப்பட வேண்டும். இதே டிஎம்கே கட்சி பணம் கொடுத்து வெற்றி பெற்றோம், சலுகை கொடுத்து வெற்றி பெற்றோம் என்று சொன்னார்கள். அப்போலாம்
இந்த இவிஎம் மிஷினுடைய குற்றம் வெளிப்பட வேண்டியதில்லை, நாம் தானே ஆள்றோம். எதோ பணத்தை கொடுத்தோம்ட்டு ஒரு பொய் சொன்னோம்னா நம்ம வாழையடி வாழையாக ஆட்சி செய்யலாம் என்ற நம்பிக்கையில் இந்த இவிஎம் மிஷினை குற்றத்தை மறைப்பதற்கு காசு கொடுத்தார்கள். இப்போ என்ன சொல்கிறாரு ஸ்டாலினு, இல்லாத எண்ணணும் அப்படின்றார். நான் என்ன சொல்கிறேன், ஒரு மிஷினை அது உண்மைத்தன்மை என்ன, அதனுடைய முறைகேடு என்ன என்பதை வெளிப்படுத்துவதற்கு ஜெயபாண்டி சயின்டிஸ்ட் 20 கேள்வி 24 ப்ராக்டிக்கல் மூலமாக இந்த மிஷினு தரமானதா தரமில்லாததா என்று ஜெயபாண்டி சயின்டிஸ்ட்டு இந்திய விஞ்ஞானிகளும் ஜெயபாண்டி கேட்குற 20 கேள்விக்கும் 24 ப்ராக்டிக்கலுக்கும் இந்தியா விஞ்ஞானிகள் பதில் சொல்ல வேண்டும். அந்த 24 ப்ராக்டிக்கலுக்கும் 20 கேள்விக்கும் இந்தியா விஞ்ஞானிகள் பதில் சொன்னது பிறகு இந்த குளத்தூர் தொகுதியில் இந்த ஸ்டாலினும் 100 ஓட்டு போடட்டும், டிவிகேவும் 100 ஓட்டு போடட்டும். ஆனால் அதில் இந்த பாயை வெற்றி பெற வைக்கிறேன். இது உண்மையா பொய்யா? இந்த நிகழ்ச்சியை நான் நடத்துகிறேன், இதை நீங்கள் நடத்துகிறீங்க குளத்தூரில். இந்த குளத்தூரில் நடந்து முடிஞ்ச உடனே ஜெயபாண்டி சயின்டிஸ்ட்டு அடுத்து நான் ஒரே ஒரு இவிஎம் மிஷினை மட்டும் நீங்கள் எடுத்துக்கிட்டு நேரடி ஒளிபரப்பு ஃபங்க்ஷனில் கலக்க வேண்டும். இந்தியா விஞ்ஞானிகளை ஒவ்வொரு அரசியல் கட்சி சார்பில் வர வைத்து அந்த இந்தியா விஞ்ஞானிகள் ஜெயபாண்டி கேட்குற 20 கேள்விக்கும் 24 ப்ராக்டிக்கலுக்கும் பதில் சொல்ல வேண்டும். 2014 இந்த மிஷினில் ஓட்டுத்திட்டு செய்ய முடியும், இந்த மிஷினை பயன்படுத்தக்கூடாது என்று 3 முறை சிறை சென்று ஜெயபாண்டி சயின்டிஸ்ட்டு இதற்காக 680J நீதிமன்றத்திலையும் மதுரை ஜெயம் 1 நீதிமன்றத்திலையும் கேஸ் நடந்துக்கிட்டு இருக்கு. இந்த பத்திரத்தை 5 நீதிமன்றத்துக்கு அனுப்பியிருக்கேன். இப்போ நீங்கள் படிச்சுக்கிட்டு இருக்கிற பத்திரத்தை 5 நீதிமன்றத்துக்கு அனுப்பியிருக்கேன். தபால் அக்னாலஜ்மெண்ட் கார்டோட 2026 தேர்தலுக்கு முன்னாடி எனக்கு வாய்ப்பு கொடுங்க, நான் இவிஎம் மிஷினில் ஓட்டு திருட்டு செய்ய முடியும்னு நிரூபித்து விட்டு 75 நாளைக்குள்ளே படிக்கிற பிள்ளைகளுக்கு சம்பளம் கொடுக்குறேன், 10, 11, 12 படித்த பிள்ளைகளுக்கு வேலை வாய்ப்பும் கொடுக்குறேன். கொடுக்க தவறுனா 1 கோடி ரூபா அவதாரம் நான் 680J நீதிமன்றத்துக்கு கட்ட தயார் என்று நான் அக்னாலஜ்மெண்ட் கார்டோட லெட்டர் அனுப்பியிருக்கேன். ஆனால் நீங்கள் அந்த தேர்தல் தேதியை தள்ளி வைங்க. இல்லையா, அந்த தேர்தல் தேதி வர்றதுக்குள்ளேயும் இந்த தமிழ்நாட்டில் அரசியல் கட்சி தலைவர்கள்லாம் ஒன்று சேர்ந்து ஒவ்வொரு மாவட்டத்தை தத்தெடுத்து ஜெயபாண்டி சொன்னது மாதிரி இந்த பத்திரத்தில் பார்த்தது மாதிரி அவங்க நிறைவேற்ற முடியுமாண்டு அவங்களுக்கு ஒரு தகவல் அறிக்கை கொடுங்க. தேர்தலுக்கு முன்னாடி 2026 தேர்தலுக்கு முன்னாடி அவங்க நிறைவேற்றி விட்டாங்க என்றால் அவர்கள் தேர்தலில் நிற்கட்டும். இல்லைன்னா தேர்தல் தேதியை தள்ளி வைங்க. நான் ஜெயபாண்டி சயின்டிஸ்ட்டு தேர்தல் தேதி தள்ளி வச்ச நாள்லேருந்து 75 நாளைக்குள்ளே படிக்கிற பிள்ளைகளுக்கு சம்பளம் கொடுக்குறேன், படித்த நாளை வேலை பார்த்த நாளாக கருதி இழப்பீடு தொகை கொடுக்குறேன். இந்த இவிஎம் மிஷினில் இந்த பாய் ஓட்டு போடாமலே இந்த 2 நபர்களும் டிவிகேவும் டிஎம்கேயும் ஓட்டு போடட்டும், 100 ஓட்டு. இந்த பாய் இந்த மிஷினில் போய் ஓட்டு போடாமலே 150 ஓட்டில் வெற்றி பெற வைக்கிறேன் நேரடி ஒளிபரப்பில். இதை செய்து விட்டு தான் அடுத்து தமிழ்நாட்டில் இந்த மிஷினை பயன்படுத்தணும். இந்த மிஷினை தடை செய்ய வேண்டும். இந்த மிஷினில் 100க்கு 100 ஓட்டை திருடி ஆள முடியும் என்பதை நிரூபித்து காட்டிவிட்டு இந்த டிவிக்கு 100 ஓட்டு, டிஎம்கே 100 ஓட்டு போடட்டும். இந்த மிஷினில் பாய் 150 ஓட்டில் வெற்றி பெற்றுவார். அதை நேரடி ஒளிபரப்பில் காமிச்சிட்டு இந்த மதுரை இந்த இந்தியாவில் இருக்கிற அனைத்து அரசியல்வாதிகளுடைய சொத்துக்களையும் பறிமுதல் பண்ணி இந்தியாவினுடைய கடனையும் அடைக்க முயற்சி இருக்கிறேன். ஜெயபாண்டி சயின்டிஸ்ட்டு நான் வெற்றி பெறுவேன். இதற்கு அனுமதி கொடுக்க வேண்டும் இந்தியா அரசாங்கமும் இந்திய அரசியல்வாதிகளும் இந்தியா சட்ட அமைப்பும்.